ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யேஷ்வர். காலையிலே பசங்கள்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு, எல்லாம் காஞ்சிடுச்சு. வெயில் நல்லா ஒரு வாரமாகவே நல்ல கடுமையான வெயில் அடிச்சுட்டுருக்கு. வத்தல் போட்டால் காய வச்சு எடுத்துடலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. என்னன்னே தெரியல. எங்களுக்கு மழை இல்லாதனால போரில் தண்ணிலாம் தீர்ந்து போச்சு. இப்போ விலைக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. நாகர்கோவில் அங்கெல்லாம் மழை பெய்யுது, இங்கே தான் எங்களுக்கு மழை இல்லை கூடங்குளத்தில். அவங்க அப்பாவுக்காக டீ போட ரெடி பண்ணிட்டேன். டீ போட்டு ஃப்ளாஸ்கில் கொடுத்து விட்டுட்டேன்னா அவர் கடையில் இருந்து குடிச்சிப்பார். அது ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுத்துருவோம், ஏன்னா அங்கே கடைக்கு வரவங்களுக்குலாம் கொடுப்பாரு. அதனால் இன்றைக்கி சமையலுக்கு வந்து காய்கறிகள்லாம் எடுத்து வச்சாச்சு. நைட்டு பாகக்காய் போட்டு பொரியல், அப்புறம் பூசணிக்காய் போட்டு சாம்பார். இது நம்ம வீட்டில் பூத்த ரோஜாப்பூ. ஒரு பூ வச்சுட்டா இன்னொரு பூ பறித்தா அது உதிர்ந்து போச்சு. சரி, அதை எடுத்து வச்சுட்டேன், எதுக்காவது பண்ணலாம், குளிக்கும்போது கொஞ்சம் போட்டு குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு நல்லா இஞ்சிலாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ மெமரிஸ்லாம் இருக்குது மனசுக்குள்ளே. ஆனால் நம்ம அதையே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை செயல்படாமல் பண்ணிடும் ஒவ்வொரு கஷ்டங்களும். நம்ம இந்த கஷ்டங்கள்லாம் கடந்து போகணும் நம்ம நினச்சி ஒவ்வொரு நாளையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போனால் தான் நமக்கு அடுத்த வர நாட்களை வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போக முடியும். மனசுக்குள்ளே எல்லாருக்குமே வலி வேதனைகள் எல்லாமே இருக்க தான் செய்யுது. யாருமே வலிகளும் வேதனைகளும் இல்லாத மனுஷங்களே கிடையாது. ஆனால் அது அவங்கவுங்க மன தைரியத்தை பொறுத்து அது மாறும். ஒரு சிலர் சோர்ந்து போயிடுவாங்க. எனக்கு மட்டும் கடவுள் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படின்னு நினச்சி சோர்ந்து போகிறவங்களும் இருக்காங்க. இதை என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சமாளித்து அதை சக்ஸஸாக கொண்டு வரவங்களும் இருக்காங்க. இப்படி நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு கஷ்டமுமே. ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்குறவங்களும் இருக்காங்க, பெரிய விஷயத்த சின்னதாக்குறவங்களும் இருக்காங்க. அது நம்ம சூழ்நிலையை பொறுத்து நம்ம அதை மாற்றிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் சக்ஸஸாக கொண்டு போக முடியும். தற்கொலை அப்படிங்கிறது வந்து தன்னைத்தானே இல்லாமல் பண்ணிக்கிறது ஒரு தைரியமான செயலாக நான் நினைக்கல. போராடுறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கும். வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் வரதான் செய்யும். போராட்டங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் மீறி நம்ம ஒரு செயலை செய்யும்போது தான் நம்ம 4 பேருக்கு ஒரு நல்லதாக ஒரு செயலை செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம பிறந்ததுக்கான ஒரு அர்த்தமே இருக்குது. கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும், ஆனால் நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். அதுதான் நம்ம சின்னதுலேருந்தே பொம்பளை குழந்தைங்களை வந்து தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வளர்க்கணும். தைரியமாக வளர்க்குறாங்க, ஆனால் தன்னம்பிக்கையை யாருமே வளர்க்குறதில்ல. அந்த ரிதன்யா விஷயத்தை பார்த்து ரொம்ப மனசு இன்னமும் அந்த அதிர்ச்சியிலேருந்து போகவே இல்லை. எவ்வளோ ஆசை கனவுகளோட அந்த ஒரே பொண்ணை வளர்த்துருப்பாங்க. எப்படிலாம் நினைவுகள். அந்த பையன் அழறான், நான் தாய் மாமனா ஆகணும்னு நினச்சிருந்தேனே, இப்படி பண்ணிட்டாளேன்னு. அப்போ அந்த பொண்ணை எடுத்து அந்த தற்கொலை முடிவுங்கிறது முட்டாள்தனமாக இருந்தால் தான் தோணுது எனக்கு. வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது, எல்லாமே இருந்தும் அம்மா அப்பா தம்பி எல்லாரோட பாசம் இருந்தும் இந்த முட்டாள்தனமான முடிவு எடுத்தது வந்து ஏற்றுக்கவே முடியல. நம்ம குழந்தைங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளை குழந்தைங்கள வந்து தைரியமாக வளர்க்கணும், அவ்வளோதான். காசு பணம் இருக்குது இல்லை அதெல்லாம் விட இந்த உலகத்தை சமாளிக்கிற அளவுக்கு தைரியத்தோடு வளர்க்கணும். அப்போ அதுதான் நான் நினச்சி நித்யஸ்ரீக்கு வந்து நான் தினம் அவ கூட போராடிக்கிட்டு இருக்கேன். எங்களை மாதிரி ஸ்பெஷல் சைடு வச்சுருக்கவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் அவமானங்கள்லாம் சந்தித்து தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளையும் வந்து தள்ளிக்கிட்டு இருக்கோம், கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் கடந்து போகும், அவ்வளோதான். அதுக்காக தற்கொலையோ இல்லை நான் வந்து வாழவே முடியாது, எனக்கு இந்த குழந்தைய வச்சு சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு போராடணும். நம்ம இலங்கையிலேருந்து ஒரு சகோதரி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த மெசேஜை போட்டது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போயிடுச்சு. எப்படி அவங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்கு மனசு துணிஞ்சுதுன்னே தெரில. அவங்களுக்கு 3 குழந்தையா, ஒரு குழந்தை டவுன் சிண்ட்ரம். அவங்களால சமாளிக்க முடியல, எப்படி வாழறது என்னன்னு பயந்துக்கிட்டு அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை நினச்சி எனக்கு ரொம்ப மனசு வேதனைப்படுறதா இல்லை என்ன உலகம் இன்னமும் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு ஒன்றும் தெரியல. நம்ம வந்து 10 மாதம் கஷ்டப்பட்டு பெற்றுட்டோம். அது கஷ்டமோ நஷ்டமோ நம்மளால் சமுதாயத்தை வந்து நல்லதும் சொல்லுவாங்க கெட்டதும் சொல்லுவாங்க. நல்லா இருந்தாலும் நல்லா இருக்காங்க பேசுவாங்க, கெட்டு போயிட்டாலும் கெட்டு போயிட்டான்னு பேசுவாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம வந்து யாரையுமே கேர் பண்ணாமல் நமக்கு என்ன கடமை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்து வாழ்ந்துன்னு போயிட்டால் நமக்கு வந்து எந்த கஷ்டமும் நம்மளை வந்து பாதிக்காது.
அவங்க வந்து ஊர் உலகத்தில் அப்படி சொல்கிறாங்க, உன் குழந்தை பேச மாட்டேங்குது, உன் குழந்தை மூஞ்சி அசிங்கமாக இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ண தான் செய்வாங்க. நம்ம ஏன் அதை வந்து கேர் பண்ணிக்கணும்னு கேட்குறேன். நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம குழந்தைங்க 4 இடங்களுக்கு அழிச்சிட்டு போகிறோமோ அப்போ தானே அவங்களுடைய மனசில் ஒரு தெளிவு வரும். என் குழந்தை இப்படி இருக்கான்னு சொல்லி நான் வீட்டிலேயே வச்சுருந்தா அந்த குழந்தையோட வளர்ச்சிங்கிறதே இல்லாமலே அந்த 4 சுவத்துக்குள்ளேயே முடங்கி போயிடும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த குழந்தைய வெளியில் அழிச்சிட்டு போங்க. எல்லாருக்கும் உள்ள உரிமை மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குது. ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுக்குற அடைமொழி கிடையாது. அவங்கள வந்து இன்னும் 4 பேர் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஸ்பெஷல் சைல்டுங்கிற ஒரு அடைமொழியோடு அந்த குழந்தைங்களை வெளியில் அழைச்சிட்டு போகிறோம். ஐயோ பாவம்னு யாருமே சொல்கிறதுக்கு கிடையாது. அந்த குழந்தையோட அன்பு தான் ஏங்குவாங்க. அந்த அன்பு கொடுக்கறதுக்கு என்ன நமக்கு குறைஞ்சி போயிடப்போகுது? காசாக பணமாக சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு தேவை நம்மளுடைய அன்பு, பாதுகாப்பு, அவ்வளோதான். ஒரு அப்பா அம்மாவாக நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். அன்பை எல்லாருமே கொடுக்கலாம், அவ்வளோதான். அசிங்கமாக இருக்குது, கை கால் வரல, மூஞ்சி அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா குறைகள் யாருக்கு தான் இல்லை சொல்லுங்கள். உடம்பு அழகாக இருந்து மனசு அசிங்கமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். அப்படி பார்க்கும்போது நம்ம குழந்தைங்க எவ்வளோ அழகானவங்கன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம கடமை என்ன, அதை செஞ்சால் போதும். அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக நம்ம கஷ்டப்படணும், அவ்வளோதான். அந்த குழந்தைங்களுக்கு நம்மளை தவிர வேறு யாரையுமே தெரியாது. நம்மளுடைய அன்பு பாசம் தெரியும், நம்ம அதை தெரியும், அவ்வளோதான். இப்படி ஒரு தெய்வ குழந்தைய நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட வளர்த்துட்டு வாங்க. நீங்கள் அந்த கமெண்ட் போடும்போது கொஞ்சம் யோசித்து போடுங்க. ரொம்ப மனசு எனக்கு ரொம்ப பாதிப்பாகிடுச்சு அந்த மெசேஜை படிச்சுட்டு. நான் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு மனசில் தைரியத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்த்துக்குவாங்க. நம்ம தைரியமாக இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களை வந்து சமுதாயத்தில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வர முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தையோடையே டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நித்யா இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டா, ஆனாலும் என் கூடவே தான் இருப்பாள். நான் நல்லது கெட்டது எது செஞ்சாலும் என் கூடவே இருந்து பாப்பா. அதை அப்படியே அவளும் கற்றுப்பா, அவளுக்கும் கற்று தருவேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பொறுமை கொஞ்சம் தேவை, அவ்வளோதான். மற்றபடி தப்பான வாழ்க்கையில் நீ எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதோடைய யோசனையே வரக்கூடாது உங்களுக்கு, அவ்வளோதான். இது எல்லாருக்குமே தான். அப்படி நம்ம பேரண்ட்ஸே அப்படி நினச்சா அப்புறம் குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அப்புறம் ரிதன்யா மாதிரி தான் நம்ம குழந்தைங்க வருவாங்க. எதையுமே தைரியமாக அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம தைரியமாக இருப்போம், நம்ம குழந்தைங்களும் தைரியமாக வளர்க்கணும், அவ்வளோதான். நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தது அவங்களோட மன தைரியத்துக்காக தான் அந்த வீடியோவில் கொஞ்சம் அவங்களையும் அவங்க கமெண்ட்ஸையும் பற்றி சொன்னேன். கொஞ்சம் தைரியமாக இருங்க, மனசை வந்து எப்பயும் கைவிட்டுறாதீங்க. மனசில் வந்து தைரியத்தை எப்பயுமே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சமையல்லாம் முடிச்சிட்டேன், பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இனி கொஞ்சம் ரெஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி இப்போ சமையல்லாம் முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் கடைக்கு போகணும். இது நான் இப்போ கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் இதே ஓட்டம் தான் ஓடிக்கிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பையன், 2வது நித்யஸ்ரீ, அதுக்கப்புறம் பிரியா, இப்படி 3 குழந்தைங்களையுமே தனியாக வச்சு தான் போராடிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் நித்யஸ்ரீ வெளியெல்லாம் அழைச்சிட்டு போகும்போது நிறைய பேச தான் செஞ்சாங்க. எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டேன். என்னால் முடியும், நான் செய்கிறேன், அவ்வளோதான். நம்ம அதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தால் என்னால் போராடிட்டு இருக்கவே முடியாது. எல்லாருக்கூடயுமே நம்மளை ஒருத்தவங்க பேசுகிறாங்களா, நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியும். நம்ம அவங்க அதை எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நான் மனசுக்குள்ள அதே தான் வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆரம்பத்தில் ரொம்ப எனக்கு தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும். அதை யோசனை பண்ணி தினம் ஆஸ்பத்திரி போவேன். அங்கே போயிட்டு ஊசி போட்டுட்டு வருவேன். அந்த அளவுக்கு நான் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் எனக்கு. அம்மா என்னடாச்சு? என்னாச்சு? ஸ்கூல்லேருந்து பாருங்கள், மணி 1 ஆகுது. அழுதுண்டே வந்தால் ஃபோன் பண்ணாங்க ஸ்கூலில். என்னன்னு கேட்டால் கீழே விழுந்துட்டாலாம். அது எடுத்து துவைக்கிற இடத்துல போடணும். மணி 1:30 மணி ஆகுது. லஞ்சு என்னடா பண்ண? என்னாச்சு? இங்கே வா, இப்படி வா. என்னாச்சு? கையெழும்போது என்னாச்சு? தொப்புன்னு விழுந்துட்டிங்களா? சரி, போனா போய் வலிக்குதா? சரி, அழக்கூடாது. சரி, அம்மா எண்ணெய் தடவி வலிச்சு விட்றேன். என்ன சரியா போடும் என் தங்கமே. கண்ணில் தண்ணிலாம் வருது. சரி, அழக்கூடாது. என்ன நான் சமையல்லாம் முடிச்சுட்டு அப்பாடம் வந்து உட்காந்தேன். புள்ள உழுந்து வாரிட்டு வந்திருக்கு. என்ன பண்ணுறது? சரிடா, ஓகே, விடு, ஒன்றும் ஆகாது, சரியாயிடும். என்ன அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுடா தங்கம், ஓகே? அழாத கண்மணி. சரி, ஓகே, சாப்பிட்லாமா? நீ சாப்பிட்டியா ஸ்கூலில்? என்ன சாப்பிட்டீங்க? தெரியலல்ல. இன்னைக்கு நெல்லிக்காய் சாதம்.
ட்ரெஸ் எல்லாம் மாற்றின உடனே கடைக்கு போகிறேன்னு உட்காந்துருக்கா. இப்போ பார்த்தீங்க, அழக்கூடாதுமா, ஹாப்பியாக இரு. வலி தானே அம்மா, அது எண்ணெய் தரணும் சரியாக போயிடும். சரியா? பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தடவி மசாஜ் பண்ணி விட்ருக்கேன். இந்த இடத்துல தான் முட்டியில் ஸ்லிப்பாக இருக்குது. சரியாக போயிடும். இன்றைக்கி தான் ஃபுல்லாக கொலுசு போட்டுன்னு போனான். நான் எங்கள் டீச்சர்கிட்ட காமிக்க போகிறேன், எப்படி இருக்குன்னு காட்டணும். நல்லா இருக்கு சொன்னாங்களா? ஃபுல்லாக அதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து நிற்கிறான். சரி, ஓகே, சரியாயிடும். டீச்சர்கிட்ட நல்லா இருக்கான்னு கேட்டியா? சரிடா, ஓகே, அது சரியாயிடும். கொஞ்சம் எழுதிட்டு இருந்தேன், டயர்டாக இருக்கு சொன்னியா? சரிடா, ஓகே. சரி, வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்களா? சரி, மணி இப்போ வந்து 2 ஆகுது. நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு எங்களுக்கு. ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நானும் நிச்சயிஸ்டையும் தூங்க போகிறோம். இல்லை, கொஞ்சம் தூங்கி இருந்தால் சரியாக போயிடும் என்ன? இல்லைன்னா சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போ. ஓகே, சரி, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மாத்திரை வேணுமா? டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு வந்தால் சரியாக போயிடும் என்ன? சரி, ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.